பண்ணி நெய்யில் வந்து வறுத்துக்கிறேன். ஸோ இது கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே நெய்யில் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா நெய்யில் வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே வாசம் சூப்பராக இருக்கும் நெய்யில் நீங்கள் வந்து வறுக்கும் போது. ஸோ இப்போ நான் வந்து ஆவினில் ஸோ ஆரஞ்சு கலர் பால் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அரிசி வந்து இந்த பாலில் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த கீர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து இதுவாகட்டும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாயில் ஆகுது. நம்மளுக்கு பாலும் பாயில் ஆகுது அண்ட் அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா வேக ஆரம்பிக்குது. ஸோ பாருங்கள் இப்போ செமி பாயில்டில் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து அப்பப்போ கிளறி விடுங்க. அதை விட்டுட்டு போயிடாதீங்க எங்கேயும். ஏன்னா அதுக்கப்புறம் அடியில் அப்படியே வந்து அது சுண்டி அப்படியே வந்து இதுவாகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 200 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ்